Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 4, Management Accounting. இதில் Capital Expenditure Decisions, அதாவது Capital Budgeting பற்றி பார்க்க போகிறோம். இதில் Payback Method, ARR, Average Rate of Return, அல்லது Accounting Rate of Return, IRR, Internal Rate of Return, NPV, Net Present Value, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 1. Question number 1, Capital Budgeting Appraisal Method. இந்த கீழே கொடுக்கப்பட்டதில் எது Capital Budgeting Appraisal Method அப்படின்னு கேட்டுறாங்க. Capital Budgeting அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த நிறைய ஆப்ஷன்ஸில் எந்த மெத்தட் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதே மாதிரி எது ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும், எது லிக்விடிட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் அப்ரைசல் மெத்தட்ஸ். அதில் எதெல்லாம் அப்ரைசல் மெத்தட் கேட்குறாங்க? பேபேக் பீரியட் மெத்தடா, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடா, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் ஆல் தி அபோவ். இந்த மூணுமே கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்ரைசல் மெத்தட் தான். இது ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 2, the term dash refers to the period in which the project will generate the necessary cash to recoup the initial investment. ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பே பேக்கா, பே அவுட், பே ஆஃப் அப்படின்னு சொல்லி டேர்ம் கொடுத்துருக்காங்க, இல்லைனா ஆல் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மில் எந்த டேர்ம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இனிஷியலாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப கிடைக்கக்கூடிய பீரியடை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஃபர்ஸ் டு தி பீரியட் இன் விச் தி ப்ராஜெக்ட் வில் ஜெனரேட் தி நெசசரி கேஷ் டு ரீகூப் தி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். தொடக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷினரி வாங்குறதுக்காக ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த 10,000 rupees எத்தனை பீரியடில் நம்மளுக்கு திரும்பியும் கிடைக்கும், ரீகூப் ஆகும் அப்படின்னு குறிப்பிடுறது பே பேக்கா, பே அவுட்டா, பே ஆஃபா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுடைய ஆன்சர் ஆல் தி அபோவ். ஒரே பேர் தான். பே பேக்னாலும் பே அவுட்னாலும் பே ஆஃப்னாலும் ஒன்று தான். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது மூணுமே ஒரே மீனிங் தான். அதுக்காக தான் இந்த கொஸ்டினே காயின் பண்ணியிருக்கேன். பே பேக், பே அவுட், பே ஆஃப் மூணுமே ஒன்று தான். அப்போ இனிஷியலாக பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை காலத்தில் திரும்ப வரும், எத்தனை பீரியடில் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். பே பேக்னாலும் பே அவுட்னாலும் பே ஆஃப்னாலும். If a project require ₹50,000 as initial investment and it will generate an annual cash inflow of ₹10,000 for 6 years, then payback period will be. ஒரு ப்ராஜெக்ட் உடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000, 50,000 ரூபா தொடக்க முதலீடு. அதுக்கு அந்த முதலீடு பண்ணிட்டா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த முதலீட்டிலேருந்து நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ, நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னா 10,000 rupees கிடைக்கும், 6 வருஷத்துக்கு கிடைக்கும். தென் பேபேக் பீரியட் வில் பி. அப்படின்னா பேபேக் பீரியட் எவ்வளோ இருக்கும்? இதுக்கெல்லாம் கால்குலேஷன் வேண்டிய அவசியம் இல்லை. வருஷத்துக்கு 10,000னா 5 வருஷத்துல இந்த 50,000 நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000. அப்போ 5 வருஷத்துக்கு 5 × 10,000 50,000. அப்போது இந்த பேபேக் நம்ம போட்ட காசு எத்தனை வருஷத்தில் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம அப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 yearsல பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதான் பேபேக் பீரியட். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ 10,000 ரூபா நம்ம கேஷ் இன்ஃப்ளோவாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 10,000 ரூபா வருஷம் கிடச்சிச்சின்னா 5 வருஷத்தில் நம்மளுக்கு இந்த போட்ட 50,000 ரூபா. Fourth question, if the project require an initial investment of ₹20,000, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 20,000 ரூபா தேவை. ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் 5 years, 5 வருஷத்துக்கு இதோடைய இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6,000, 8,000, 5,000, 4,000, 3,000 ரெஸ்பெக்டிவ்லி. தென் தி பேபேக் பீரியட் வில் பி. இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் எல்லா வருஷமும் 10,000 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். இதில் அன்ஈவனாக இருக்குது. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி கிடைக்குது. ஃபஸ்ட் வருஷத்தில் 6,000, செகண்ட் வருஷத்தில் 8,000, தேர்ட் இயரில் 5,000, ஃபோர்த் இயரில் 4,000 அண்ட் ஃபிஃப்த் இயரில் 3,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேபேக் பீரியட் எவ்வளோ
இந்த 20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ண 20,000 எத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸா, 3.75 இயர்ஸா, 3.25 இயர்ஸா, 4 இயர்ஸாக கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 3.25 இயர்ஸ். அப்போ 3.25 இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிளர் காலம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டுணும். இதுக்காக டைம் அழகுப்படுத்துறதுக்கான டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரஃப்பில் மடமடன்னு ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இல்லை டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த வருஷம் எடுத்துக்கோங்க, கேஷ் இன்ஃப்ளோ எடுத்துக்கோங்க, குமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ பார்த்துக்கோங்க. குமுலேட்டிவ் அதாவது ஃபஸ்ட்டு 6,000 அப்படியே எடுத்துடணும். அந்த 6,000 கூட நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளோ 8,000 ஆட் பண்ணால் 14,000 ஆகும். 14,000 கூட அடுத்த இன்ஃப்ளோ வந்து 5,000, 19,000 ஆகும். 19,000 கூட அடுத்த இன்ஃப்ளோ 4,000, 23,000 ஆகும். இந்த 23,000 கூட அடுத்த இன்ஃப்ளோ 3,000 ஆட் பண்ணால் 26,000 ஆகும். இது கூட இதெல்லாம் நீங்கள் மடமடன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இந்த டேபிள் காலம் போடாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த கொஸ்டின் இந்த டேபிள் காலத்தில் பாருங்கள், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணது 20,000. இந்த 20,000 எந்த வருஷத்தில் கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் 6,000 தான், செகண்ட் இயரில் 14,000, தேர்ட் இயரில் 19,000 பக்கத்தில் வந்துட்டோம். அப்போ தேர்ட் இயர்லேயே 19,000 கிடைக்கும். ஃபோர்த் இயரில் நம்மளுக்கு 4,000 கிடைக்கிது. அது 4,000 வேண்டாம், இனி ஒரு 1,000 ரூபா கூட மட்டும் போதும். அந்த 4,000ல் ஒரு 1,000 ரூபா மட்டும் கிடைக்கிறதுக்கு எத்தனை டைம் எடுக்குன்னு பார்த்தா போதும். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கேஷ் பேக் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸில் 19,000 கிடச்சிரும். 3 இயர்ஸ் ப்ளஸ் இனி ஒரு 1,000 ரூபா கூட மட்டும் போதும். அது ஃபோர்த் இயர்லேருந்து எடுத்துடலாம். அப்போது 1,000 ருபீஸ் இனி பாக்கி வேணும். டிவைடட் பை அந்த ஃபோர்த் இயரில் 4,000 ருபீஸ் இருக்குது. அப்போது நம்மளுக்கு 3 இயர்ஸ் ப்ளஸ் இந்த 30 கட் பண்ணிட்டா 1/4ன்னு கிடைக்கும். அப்போ 3 இயர்ஸ் ப்ளஸ் 1/4ன்றது 0.25. அப்போ 3 இயர்ஸும் 0.25யும் ஆட் பண்ணால் 3.25 இயர்ஸ்னு கிடைக்கும். 3.25 வருஷத்தில் அதை ரிகவர் பண்ணிடலாம். அந்த குமுலேட்டிவ் தான் பார்க்கணும். குமுலேட்டிவில் நம்ம 20,000 நியர்பை வந்திருக்கிறது பாருங்கள். 3 இயர்ஸ், 3வது வருஷத்தில் 19,000 வந்துருச்சு. இனி ஒரு 1,000 ரூபா மட்டும்தான் இருக்குது. அந்த 1,000த்தை ஃபோர்த் இயர்லேருந்து எடுக்கணும். அப்போ 1,000 ஃபோர்த் இயரில் எவ்வளோ இருக்குது? 4,000. அதை டிவைட் பண்ணி அந்த 3 இயர்ஸ் கூட ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3.25 இயர்ஸ். இது கேஷ் அன்ஈவன் அமௌண்ட் கொடுத்து. ஃபிஃப்த் கொஸ்டின், பேபேக் மெத்தட் இஸ் சூட்டபிள் இன் கேஸ் ஆஃப். பேபேக் மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் அந்த அப்ரைசல் மெத்தட் தான் பேபேக் மெத்தட். அது எப்போ சூட்டபுளாக இருக்கும், எந்த டைமில் சூட்டபுளாக இருக்கும்? ஹஸ் எ லாங் டேர்ம் அவுட்லுக்கா, அதாவது நீண்ட காலத்துக்கு பார்க்கும்போது அன்சர்டைனாக இருக்கும். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். அன்சர்டனிட்டி சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த என்வரான்மெண்ட் சூழ்நிலை வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையுடையதாக இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? நம்ம போட்ட காசு எவ்வளோ ஸ்பீடாக வரணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் தான் நம்ம பேபேக் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? ஃபர்ம்ஸ் சஃபரிங் ஃப்ரம் லிக்விடிட்டி கிரைசஸ், ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறுவனம் வந்து லிக்விடிட்டி பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கு. லிக்விடிட்டினா எளிதாக பணமாக மாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன நினைப்பாங்க? தாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ சீக்கிரம் பணமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் பேபேக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை ஃபர்ம்ஸ் எம்பசைசிங் ஷார்ட் டேர்ம் ஏர்னிங், அதாவது குறுகால ஏர்னிங்கை வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமாக இருக்கலாம். அதில் முக்கியத்துவம் கொடுக்கும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட பணம் வரும், எவ்வளோ குறுகிய காலத்தில் நம்ம போட்ட பணம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருந்தால் அவங்க பேபேக் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்களா? ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. பேபேக் மெத்தட் அப்படின்றது எவ்வளவு லாபம் வரும், ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை விட எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வரும்ன்றது தான் பேபேக் மெத்தட். அப்போது ஒரு நீண்ட காலத்தில் பார்க்கும்போது ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மையோ, அன்ஸ்டெபிலிட்டி இன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருந்திருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேபேக் மெத்தட் தான் பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாததுனால நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் திரும்ப வருதுன்னு தான் பார்ப்பாங்க லாபத்தை விட. அதே மாதிரி லிக்விடிட்டி கிரைசிஸ், நம்மகிட்ட பணம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் பணம் வருதா நல்லா இருக்கும்னு நினச்சாலும் இந்த பேபேக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபர்ம் சஃபரிங் ஃப்ரம் லிக்விடிட்டி கிரைசிஸாக இருந்தாலும் பேபேக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய ஃபர்ம்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்கை எம்பசைஸ் பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறுகிய காலத்தில் எவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஃபர்மாக இருந்தாலும் பேபேக் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் தி above. Question number 6.
டிமெரிட் ஆஃப் பேபேக் மெத்தட் இஸ் ஆர் பேபேக் மெத்தடுடைய டிமெரிட் எது? எவால்வேஷன் ஆஃப் தோஸ் ப்ராடக்ட் விச் இன்வால்வ்ஸ் ஹை அன்சர்டனிட்டி. பேபேக் மெத்தடுடைய டிமெரிட் கேட்டிருக்காங்க. எதுக்கு டிமெரிட்னு கேட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். இது ஒரு ப்ராஜெக்டை எவால்வேட் பண்ணும், மதிப்பிடும். எந்தெந்த ப்ராஜெக்டில் ஹை அன்சர்டனிட்டி இருக்கோ, அதிகமான நிச்சயமற்ற தன்மை இருக்கோ அதை மதிப்பிடுறது. இக்னோர்ஸ் தி ரிட்டர்ன் ஜெனரேட்டட் பை எ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இட் கிளியர் தட் நோ ப்ராஃபிட் அரைஸ் டில் தி பேபேக் பீரியட் இஸ் ஓவர். அதாவது நம்மளுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எத்தனை காலத்தில் கிடைக்கிறதோ, எவ்வளோ காலத்தில் திரும்ப கிடைக்கும், அது வரைக்கும் ப்ராஃபிட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நோ ப்ராஃபிட் அப்படி தான், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது ஆல் தி அபோவ் கேட்டிருக்காங்க. இதில் டிமெரிட் பி, இக்னோர்ஸ் தி ரிட்டர்ன் ஜெனரேட்டட் பை எ ப்ராஜெக்ட். அதாவது இதில் முக்கியமாக பார்க்குறது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது கிடையாது, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது கிடையாது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறதா இதோட மெத்தட். அப்போ இதோட ட்ராபேக் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் தான் பார்க்குறாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. இதுதான் இதோடைய டிமெரிட்டாக இருக்குது. ஹை அன்சர்டனிட்டியை பற்றி நம்ம இந்த ப்ராஜெக்டில் எவால்வேட் பண்ணுறது முக்கியம்தான். நம்மளுக்கு அன்சர்டனிட்டி இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் தான் பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ மெரிட் ஆஃப் தி பேபேக் மெத்தட், ஃபர்ஸ்ட் ஒன். தேர்டும் மெரிட், ஏன்னா நம்மளுக்கு நம்ம போட்ட அமௌண்ட் திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை பற்றி நினச்சே பார்க்க மாட்டோம், அதுக்கப்புறம் கிடைக்கிறதெல்லாம் ப்ராஃபிட் நினைப்போம். அதுவும் இந்த பேபேக் மெத்தடுடைய மெரிட் தான். அப்போ செகண்ட் ஒன் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம அப்ரைஸ் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்டை மதிப்பிடும்போது எதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னா, அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்ட அமௌண்ட் கிடைக்கும்னு மட்டும்தான் பார்ப்போம். அது ஒரு கொஸ்டின் நம்பர் 7. டேஷ் மெத்தட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் தி கேஷ்பேக் மெத்தட். அப்போது கேஷ்பேக் மெத்தடோடைய விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எந்த மெத்தட்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னா, போத் ஏ அண்ட் பியா, நன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை பேபேக் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, எவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகும்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்ட அமௌண்ட் 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப வந்துடும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு விஷயம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 5 வருஷத்துக்குள்ளே நம்ம போட்ட 50,000 இந்த வருஷம் போடுறோம், 5 வருஷத்துக்குள்ளே அந்த 50,000 கிடச்சிரும் அப்படின்னா அது 5 வருஷம் அதோட பேபேக் பீரியட். பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வருஷம் போடக்கூடிய 50,000ம் 5 வருஷத்துக்குள்ளார கிடைக்கக்கூடிய 50,000 சமம் கிடையாது. ஏன்னா டுடேஸ் மணி இஸ் மோர் ஒர்த் தென் டுமாரோஸ் மணி. இன்னைத்த பணம் நாளைத்த பணத்தை விட மதிப்பு அதிகம். ஏன்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். அப்போ இன்றைக்கி போட்ட அமௌண்ட் 5 வருஷத்துக்குள்ளார கிடைக்கும்னா, இன்றைக்கி போட்ட 50,000 5 வருஷத்துக்குள்ளார கிடைக்கும்னா அது மதிப்பு இல்லை, அதோட கம்மி தான் அர்த்தம். அப்போது இந்த பேபேக் மெத்தடில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறதுல, ரிட்டனை கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ ஸ்பீடாக அந்த பணம் கிடைக்கும்னு மட்டும் பார்க்குறோம். அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பற்றி, அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி கணக்கிடுறதில்ல. அதனால தான் பேபேக் மெத்தடோட பெட்டர் மெத்தடு ஒன்று அவசியப்பட்டுச்சு. அப்போ பேபேக் மெத்தடோடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடு எதுன்னு கேட்குறாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னா, போத் ஏ அண்ட் பியா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இந்த பேபேக் மெத்தடோடைய பெஸ்ட் மெத்தட், அதோடைய பெட்டர் மெத்தட் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டைம் அட்ஜஸ்டட் டெக்னிக்னுவாங்க. ஏன் இது சொல்கிறோன்னா, இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோன்னா, இந்த மணி வேல்யூ, ப்ரெசன்ட் வேல்யூ கூட கால்குலேட் பண்ணுவோம். அதாவது நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அந்த மணி வேல்யூ இன்றைக்கி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமை கூட நம்ம கவனிப்போம். Question number 8. DAS is generally considered to be the best method for evaluating the capital investment proposal. இந்த capital investment proposal, ஒரு பணத்தை முதலீடு பண்ண போகிறோம், ஒரு முதலீடு பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்போது அதை எப்படி தேர்ந்தெடுக்கும் போது எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும், அதை அப்ரைஸ் பண்ணுறதுக்கு, அதை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஜெனரலாக எந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தடாக கருதுகிறாங்க? பேபேக் மெத்தடா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடா, இல்லை ஐஆர்ஆர் மெத்தட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இதில் பெஸ்ட் மெத்தட் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். இன்றைக்கி என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இன்றைக்கி 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 4 இயர்ஸ் கழித்து அந்த 50,000 வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டுடேஸ் மணி இஸ் மோர் ஒர்த் தென் டுமாரோஸ் மணி. அப்போ இன்றைக்கி 50,000 நம்ம நினைக்கக்கூடிய அமௌண்ட்
5 வருஷம் கழிஞ்சு அதோட மதிப்பு வந்து 75,000 இருக்கலாம். அதை கூட கன்சிடர் பண்ணும். அதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். அப்போ இதுதான் ஒரு பெஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசலை எவால்வ் பண்ணுற ஒரு மெத்தடாக கருதுகிறாங்க. 9th question, present value of cash flow is more than the present value of cash outflow then the net present value is. அந்த present value of cash inflow வந்து அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளோ present value of cash inflow நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட் உடைய மதிப்பு அதிகமாக இருக்குது அவுட்ஃப்ளோ மதிப்பை விட. அப்படின்னா இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக, நெகட்டிவாக, ஜீரோவாக, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இன்ஃப்ளோ நம்மளுக்கு வரக்கூடிய மதிப்பு அதிகம், நம்மளுக்கு வரக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு அதிகம் அப்படின்போது இட் இஸ் அ பாசிட்டிவ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்வாங்க. நமக்கு வரக்கூடிய இன்ஃப்ளோ, நமக்கு உள்ளே வரக்கூடிய மதிப்பு, பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஆயிரும். இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவோட மதிப்பும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா. Question number 10. The net present value of a project requiring initial investment rupees 20,000 and which provide a net cash inflow of rupees 6,000 each year for 6 years and cost of funds to be 8% per annum. The present value of an annuity of rupee 1 for 6 years at 8% per annum. Interest is rupees 4.623. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 7,738 8,738 நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000, 20,000 அவுட்ஃப்ளோ, 20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6,000 ருபீஸ் எவ்ரி இயர் கிடைக்கும், 6 வருஷத்துக்கு கிடைக்கும். 6 இயர்ஸ் கிடைக்கும். 6 இயர்ஸுக்கு 6,000 ருபீஸ் வச்சு எவ்ரி இயர் கிடைக்கும். அது காஸ்ட் ஆஃப் ஃபண்ட், அந்த ஃபண்டுக்கான செலவு வந்து 8% per annum. அதில் ஆனுட்டி டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து 1 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 6 இயர்ஸ்க்கு 8% per annum இருந்தால் அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 4.623 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் சம். இதோட ஆன்சர் வந்து 7,738. இதுதான் ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ பார்க்கணும். நமக்கு இன்ஃப்ளோ, நமக்கு உள்ளே வரக்கூடிய அமௌண்ட்டுடைய ப்ரெசன்ட் வேல்யூ பார்க்கணும். இன்ஃப்ளோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6,000 ருபீஸ். அப்போ 6,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 4.623, அதை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். பாயிண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ பாயிண்ட் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்கள், 623, 3 டிஜிட் இருக்குது. அந்த பக்கம் 3 ஜீரோவை நீக்கிடுங்க, அப்போ 6 மட்டும் இருக்கும். இங்கே பாயிண்ட்டை நீக்கிடுங்க. அப்போ 6 இன்ட்டு 4,623 அப்படின்னு போட்டு அந்த 6ஆல் இந்த 4,623 மல்டிபிள் பண்ணால் போதும் 27,738 கிடைக்கும். இது இன்ஃப்ளோ, நம்மளுக்கு உள்ளே வரக்கூடிய தொகை. அதிலிருந்து அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணிடுங்க. அவுட்ஃப்ளோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 20,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 7,730 கிடைக்கும். இதுதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூட இது வந்து 7,738. அவுட்ஃப்ளோலேருந்து இன்ஃப்ளோலேருந்து அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ண கிடைக்கிறது தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இது பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா இன்ஃப்ளோ தான் அதிகம். இன்ஃப்ளோ அதிகமாக இருந்தால் இட் இஸ் அ பாசிட்டிவ் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. Question number 11. Depreciation is included in cost in case of. டிப்ரிசியேஷனுக்கு கூட அதோடைய அடக்க விலையோடு சேர்த்து எடுத்துக்குவோம். எந்த மெத்தடில்? பேபேக் மெத்தடில் எடுப்போமா, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடில் எடுப்போமா, ப்ரெசன்ட் வேல்யூ இண்டெக்ஸ் மெத்தடில் எடுப்போமா நன்னான்னு கேட்டிருக்காங்க. டிப்ரிசியேஷன் கூட காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய மெத்தட் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்க அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் சொல்லலாம், இல்லைனா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட்னு சொல்லலாம், இல்லை அப்ரிவேஷனாக ARR மெத்தட். Question number 12. The return after the payoff period is not considered in case of. அதாவது பே ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிட்டனை பற்றி கவலைப்படுறதில்ல. அதாவது பே ஆஃப் பீரியட்னா நம்மளுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்துக்குள்ள திரும்ப கிடைக்குன்னு மட்டும்தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிட்டனை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் எதுன்னு கேட்குறாங்க. பேபேக் மெத்தடா, ARR மெத்தட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, இல்லை IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ பேபேக் மெத்தட். பேபேக் மெத்தடில் எத்தனை வருஷத்துக்குள்ளார அமௌண்ட் வரும்னு மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம், எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்கம்மை பற்றி கவலைப்பட மாட்டோம். சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம போட்ட அமௌண்ட் சீக்கிரமாக வந்துடும். சில ப்ராஜெக்டில் வந்து நம்ம போட்ட அமௌண்ட் இட் டேக் டைம், அதை விட அதிக டைம் எடுக்கும். ஆனால் சீக்கிரமாக வரக்கூடிய ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கம்மியாக இருக்கலாம்.
அதே டைமில் மெதுவாக ஒரு ரிட்டர்ன் வரக்கூடிய டைம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் அதுக்கப்புறம் இன்கம் அதிகமாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப வருதுன்னு மட்டும்தான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பேபேக் மெத்தட். 13th question, if a sum of rupees 800 invest in a project, ஒரு ப்ராஜெக்டில் 800 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த 800 rupees 1 இயரில் அந்த இயரோட எண்டில் 1000 rupees மாறிடுச்சு. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ? நம்ம 800 போட்டோம், 1000 ரூபா கிடச்சிச்சு. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதுலேருந்து கிடச்ச ரிட்டர்ன் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்ம டைரெக்டாக சாதாரண மேத்தமெட்டிக்கில் பார்த்தா 1000 ரூபா போட்டோம், 800 கிடச்சிருக்கு. 800 போட்டோம், 1000 ரூபா கிடச்சிருக்குன்னா 200 ப்ராஃபிட். அப்போ 200/1000 இன்ட்டு 100ன்னு போட்டால் நம்ம எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 20% கிடைக்கும். ஸோ அது வந்து அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. ரேட் ஆஃப் ரிட்டனுக்கு அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நம்ம நேரடியாக சாதாரணமாக போடக்கூடாது. இதோட ஆன்சர் வந்து 25% தான் கிடைக்கும். நம்ம ஜென்ரலாக பார்த்தா 20% கிடைக்கும் ப்ராஃபிட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா 25% கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், I is equal to R divided by 1 plus R. இதுதான் ஃபார்முலா. ஐன்றது கேஷ் அவுட்ஃப்ளோ. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஐன்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 800 rupees. ஆர் கேபிட்டல் ஆர்னால் நம்மளுக்கு வந்த அமௌண்ட்டு, அதாவது இன்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோவை தான் ஆர் அப்படி சொல்கிறோம். டிவைடட் பை 1 + ஆர், ஸ்மால் ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஸ்மால் ஆர். அப்போ ஆர் டிவைடட் பை 1 + ஆர். இந்த 1 + ஆர் டிவைடாக இருக்குது. நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு அதை மல்டிப்ளை ஆக்கிடலாம். அப்போ ஃபார்முலா எப்படி ஆயிரும் பாருங்கள், I × 1 + ஆர்னு மாறிடும், இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போது நம்மளுக்கு டிவைட் இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஐ வந்து ஃபஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 800, 1 + ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், இன்ஃப்ளோ வந்து 1000. இப்போ நம்ம 800 அந்த சைடு கொண்டு போயிடலாம். 800 லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போயிடலாம். இங்கே மல்டிப்ளாக இருக்குது, அங்கே போனால் டிவிஷன் ஆயிரும். அப்போ 1 + ஆர் இஸ் ஈக்குவல் டு 1000/800. இந்த 2 0க்கு 2 0 கட் பண்ணிட்டா 10/8 ஆயிரும். 10/8 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 5/4 ஆயிரும். 5 2s are 10, 4 2s are 8. அப்போ 5/4 டிவைட் பண்ணால் 1.25 கிடைக்கும். அப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சிம்பிளாக சொல்கிறது. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே இங்கே 1.25 இருக்குது, இங்கே 1 + ஆர் இருக்குது. 1 + ஆர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர். இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ ரைட் சைடு இந்த 1 கொண்டு வரும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ 1.25 - 1 இஸ் ஈக்குவல் டு 0.25 கிடைக்கும். ஸோ 0.25ன்றது 25%. 25%. இதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. I is equal to R divided by 1 + R. இந்த ஃபார்முலா கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஐன்றது இன்ஃப்ளோ, அதாவது அவுட்ஃப்ளோ, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்படின்றது நம்ம ரிட்டர்ன் கிடைக்கிறது. ரிட்டர்ன் 1000 ரூபா ரிட்டர்ன் கிடைக்குது. டிவைட் பை 1 + ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்மால் ஆர் வந்து. Question number 14, according to DAS method, the capital investment proposals are judged on the basis of their relative profitability. இந்த மெத்தடில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல்ஸ், நிறைய ப்ரொப்போசல்ஸ் இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் பியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் எந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுவோம்னா ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி, எதில் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது, ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஜெக்ட் ஏவை விட ப்ராஜெக்ட் பியில் அதிக ப்ராஃபிட் கிடைக்குமா, ப்ராஜெக்ட் பியை விட ப்ராஜெக்ட் சியில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குமா, ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒன்று வேணால் ஒப்பிட்டு பார்ப்போம் ப்ராஃபிட்டபிலிட்டி எதில் அதிகமாக கிடைக்கும்னு. எந்த மெத்தடில் அது பண்ணுவோம்? IRR மெத்தடா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, இல்லை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, பேபேக் மெத்தடில், இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ARR மெத்தட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் தான் ஒரு 4 ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், 3 ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அந்த 3 ப்ராஜெக்டில் எந்த ப்ராஜெக்ட் அதிக ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம். Question number 15, while evaluating capital investment proposals, the time value of money is considered in case of dash. ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல், ஒரு முதலீடு பண்ண போகிறோம், நிறைய ப்ரொப்போசல்ஸ் இருக்குது, எவாலுவேட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி, ப்ராஜெக்ட் சி, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதை எவாலுவேட் பண்ணுவோம், மதிப்பிட போகிறோம் எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி எவாலுவேட் பண்ணும்போது இந்த மணியோடைய டைம் வேல்யூ ஆஃப் மணியை கூட கன்சிடர் பண்ணுவோம். டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னித்த மணி நாளைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். இன்றைக்கி 50,000 rupees அப்படி நம்ம சொல்லக்கூடிய வேல்யூ 5 years கழிஞ்சு
80,000க்கு ஈக்குவலாக இருக்கலாம். அதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி. அதை கூட கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. பேபேக் மெத்தடா, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடா, இல்லை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா நன்னான்னு கேட்டிருக்காங்க. அப்போது மணியோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கூட கன்சிடர் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். 16th question, ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் do not include. இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஃபஸ்ட் கொஸ்டின் அதை பார்த்தோம். நிறைய ப்ராஜெக்ட் அப்ரைசல் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் பண்ணக்கூடிய, எவால்வேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ கீழே 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. எது வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பேபேக் மெத்தடா, இல்லை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மெத்தடான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த ஃபஸ்ட்டு 3மே வந்து நம்ம அப்ரைசல் மெத்தட்னு பார்த்துருக்கோம். இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மட்டும் நம்ம வந்து அப்ரைசல் மெத்தட் கிடையாது, ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் கிடையாது. ஏற்கனவே தெரியும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் நோ கெயின் நோ லாஸ், அந்த சிச்சுவேஷன் தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் சொல்கிறோம். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம் மார்ஜினல் காஸ்டிங்கில். அதனால் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட் கிடையாது. மற்ற 3மே ப்ராஜெக்ட் அப்ரைசல் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 17, வாட் டு யூ மீன் பை கெஸ்டேஷன் பீரியட்? அடைக்காக்கும் கெஸ்டேஷன் பீரியட் இருக்குது, அடைக்காக்கும் பருவம். அதாவது டைம் டேக்கன் டு மேக் கேபிட்டல் டிசிஷன்ஸ், ஒரு முதலீட்டுக்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய டைமாக, டைம் டேக்கன் டு செலக்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணக்கூடிய டைமாக, டைம் டேக்கன் டு கெட் ரிட்டர்ன், நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் எத்தனை காலத்தில் அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதா இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. இந்த கெஸ்டேஷன் பீரியட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலை செலக்ட் பண்ண எடுக்கக்கூடிய டைம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் இருக்குது. ஒரு ப்ரொப்போசலை நம்ம எடுக்கிறோன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, குயிக்காகவும் எடுக்கக்கூடாது. குயிக்காக எடுத்தால் சிலப்போ மிஸ்டேக் ஆகலாம், தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அதனால் ஒரு டைம் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அது ப்ரொப்போசலை செலக்ட் பண்ணுறதுக்கு, எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. தட் இஸ் கால்ட் கெஸ்டேஷன் பீரியட். 18th question, the minimum rate of return below which a project would not be recommended is called. ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, ரிட்டர்ன் ஆச்சு கிடைக்கணும். ஒரு 10% ஆச்சு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாவாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் வச்சுருப்போம். அந்த மினிமத்துக்கு கீழே ரிட்டர்ன் தரக்கூடிய எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எந்த ப்ராஜெக்ட்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அந்த மினிமம் ரேட் அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட் பாயிண்ட்னு சொல்லுவோமா, பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோமா, கட் ஆஃப் பாயிண்ட் சொல்கிறோமா, நன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3 இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுவோம். ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து ஒரு மினிமம் வச்சுருப்போம். 10% கீழே கம்மியாகக்கூடாதுன்னு அப்படி வச்சுருப்போம். அந்த 10% கீழே ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், வேண்டான்னு வச்சுருவோம், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அப்போது அந்த மினிமம் ரேட்டுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கட் ஆஃப் பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 19, காஸ்ட், ப்ராஜெக்ட் காஸ்ட். ஒரு ப்ராஜெக்டுடைய காஸ்ட் செலவு வந்து 1,40,000. அந்த ப்ராஜெக்டுடைய எக்கனாமிக் லைஃப் வந்து 10 years. ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து 20,000. ஒவ்வொரு வருஷமும் 20,000 rupees கிடைக்கும். அப்போது போஸ்ட் பேபேக் பீரியட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ஒரு கொஸ்டினை வந்து நாம் வந்து உங்களுக்கு ஒரு இதில் இந்த டைமில் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைய பேர் கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சார் இதுதானே கரெக்டு சார், இது நீங்கள் சொன்னது தப்பாக இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதோடைய நம்ம வந்து ஒரு நம்ம பல வருஷமாக வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த டிஆர்பியில் மார்க் லிஸ்ட் பார்ப்பேன் நான். ஒவ்வொரு மொத்தம் மார்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதில் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுவாங்க. அவங்களுடைய மார்க்கெல்லாம் நம்ம கேதர் பண்ணி பார்ப்பேன். இல்லைன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போய் டிஆர்பியோட வெப்சைட்டில் போயிட்டு அந்த மார்க் பார்க்கும்போது மேக்ஸிமம் நியர்லி ஒரு 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 20 marks 25 marks இந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்துப்பாங்க. அவுட் ஆஃப் 150க்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 35, 45, 55, 70, அதாவது மினிமம் வச்சுருக்க அந்த 70 கூட எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. பட்டு எல்லாருமே எம்காம் முடிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிருக்கோம். ஏன் இந்த மார்க் கம்மியாகுதுன்னு கேட்டிங்கன்னா
இதில் மெயின் ரீசன் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியாமல் இல்லை, நம்ம சப்ஜெக்டை சரியாக பார்க்காதனால, அந்த கொஸ்டினை சரியாக ரீட் பண்ணாதனால. கொஸ்டினில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் தான் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், நம்ம எந்த அளவுக்கு அந்த கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கொஸ்டின் கூட பாருங்கள், 1,40,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட், வருஷம் 20,000 கிடைக்கும். அப்போ பேபேக் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு வருஷத்துக்குன்னா 7 வருஷத்தில் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா இந்த 1,40,000 கிடச்சிரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 இன்ட்டு 7 1,40,000 ஆச்சு. அப்போ 7 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த பேபேக் பீரியட் கிடச்சிரும். பேபேக் பீரியட் வந்து 7 இயர்ஸ். அப்போ டக்குன்னு இந்த 7 இயர்ஸ்னு பார்த்து டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு பார்த்து கரெக்டாக கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற கால்குலேட் பண்ணி முடிக்கும்போது ஆன்சர் வந்து நம்ம மைண்டில் என்ன கொஸ்டின் இல்லாமல் டிக் பண்ணிடுவோம். 7 இயர்ஸ் தான் பேபேக் பீரியட். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது போஸ்ட் பேபேக் பீரியட். அதாவது பேபேக் பீரியடுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் இருக்குன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது 7 வருஷத்தில் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிரும். 10 வருஷம் வரைக்கும் இந்த மிஷினரி இருக்குன்னா இன்னும் 3 இயர்ஸ் கூட இருக்குது. அப்போ போஸ்ட் பேபேக் பீரியட் வந்து 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ் தான் மீதி இருக்கக்கூடிய பீரியட். இதுதான் கவனிக்க வேண்டிய கொஸ்டின். ரொம்ப நுணுக்கமாக தெளிவாக படிக்கணும். அப்போ நம்மளே நம்ம தயார்படுத்திக்கணும். நம்மளுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம ஆட்டிடியூட்னா இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர்னு சொல்லி போடாமல் கொஸ்டினை வந்து தெளிவாக 1க்கு 2 தடவை படித்து நிதானமாக இப்போத்துலேருந்தே ஆன்சர் பண்ணி அந்த ஹேபிட்டை, அந்த ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணிக்கணும். Question number 20, internal rate of return is the rate of return. பாருங்கள், நம்ம internal rate of return, rate of return வேறு, internal rate of returnறது வேறு. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது ஜென்ரலாக கால்குலேட் பண்ணுறது. நம்ம வந்து எப்போது என்ன சொன்னால் 800 rupees 1000 rupees ஒரு சம் போடும்போது சொன்னேன், நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து 200 rupees எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ 200ன்றது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 20%. அது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆனால் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சா 25% ஆன்சர் கிடச்சிச்சு. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனால் சில சிச்சுவேஷனில் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஈக்குவல் ஆகி போயிடும். அதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரெண்டுமே ஈக்குவல் ஆகி போயிடும். எப்போ ஈக்குவல் ஆகி போகும்? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது தான், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது தான், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஒன்றுமே இல்லாத போது நில்லாக இருக்கும்போது தான் நன்னான்னு கேட்டிருக்காங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நில் ஆகும்போது இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அவுட்ஃப்ளோவும் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிரும். அந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 0 ஆகும்போது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஈக்குவல் ஆகி போயிடும். Question number 21. The method of project evaluation that does not consider the full serviceable life of the asset. பாருங்கள், ஏற்கனவே படித்த கொஸ்டின் திரும்பவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறதுல நம்மளுடைய ஆன்சரும் நம்மளுடைய சக்ஸஸும் இருக்குது. The method of project evaluation that does not consider the full serviceable life of the asset is. இது இப்போ வந்து நீங்கள் படிச்சுப்பீங்க, ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும், கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எவால்வேட் பண்ணுறோம், நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம எவால்வேட் பண்ணுறோம், எந்த ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு. அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அசெட் எவ்வளோ காலம் இருக்குன்றதை பற்றி கன்சிடரே பண்ண மாட்டோம். எவ்வளோ காலம் இருக்குன்றது கன்சிடர் பண்ணாத மெத்தட் எது? பேபேக் மெத்தடா, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடா, இல்லை இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மொத்த அதோடைய லைஃப்பையும், அந்த அசட்டுடைய மொத்த லைஃப் எத்தனை வருஷம் நம்மக்கிட்ட அந்த அசட் ஒர்க்கை சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணாத ஒரு மெத்தட் வந்து பேபேக் மெத்தட். ஏன்னா எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் ஆகும்னு மட்டும்தான் பார்ப்போம், எத்தனை வருஷத்துக்கு இது பலன் தரும்னு பார்க்க மாட்டோம். அதனால் பேபேக் மெத்தட் தான் இந்த மெத்தட். அப்போ பாருங்கள், கொஸ்டினை கொஞ்சம் கூட மாற்றி கேட்குறாங்க, வேறு வேர்டிங்ஸில் கேட்குறாங்க. அதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். Question number 22, dash is ex ant analysis. பாருங்கள், இதுதான் மெயின். இது ஒரு வெக்காபுலரி, இங்கிலீஷ் வெக்காபுலரியில் நம்ம இதை விஷயம் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஆண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இதில் வந்து ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷனாக, ப்ராஜெக்ட் டிசைனிங்காக, ப்ராஜெக்ட் அப்ரைசலாக, ப்ரெசன்ட் வேல்யூ பர்ஃபார்மன்ஸான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து போடாமல் அந்த எக்ஸ் ஆண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா போதும். அதாவது இது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, ஒரு எஸ்டிமேஷன் தான். இப்படி இருக்கலாம், 5 வருஷம் கழிஞ்சு இது வந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த காசு கிடைக்கும், நம்ம 3 வருஷத்துக்குள்ளே காசு கிடைக்கும்ன்றது நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்றைக்கி ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் ஒரு 20,000 கிடைக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10,000 கிடைக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 5,000 கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம்.
அது மேபி அப்படி வந்து சொல்கிறது தான் எக்ஸ் அண்ட். அந்த மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் அப்ரைசல். அது ப்ராஜெக்ட் அப்ரைஸ் பண்ணுறோம். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வைக்கிறோம், நாட் ஆக்சுவல் இருக்கிறத எடுக்கிறதுல அப்ரைசல் மட்டும் தான் அப்ரைசல் பண்ணுறோம். அதனால் ப்ராஜெக்ட் அப்ரைசல் இஸ் தி எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ். Question number 23, net profit or loss for 5 years is as follows. ஒரு 5 வருஷத்துடைய நெட் ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயர் 2012லேருந்து 2016 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 40,000 மைனஸ் 20,000. 2013 கவனிக்க வேண்டியது மைனஸ் 20,000, தட் மீன்ஸ் லாஸ். 14, 15, 16 வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் தி ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 1 lakh. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh கொடுத்தாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏஆர்ஆர், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். 20%, 10%, 28%, 14% கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு 20%. ஸோ எப்படி இந்த 20% வந்துச்சு, எப்படி ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன, அதுக்கு முன்னால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங், சராசரி வருமானத்தை கண்டுபிடிக்கணும். சராசரி வருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்தால் டிவைட் பண்ணிடணும். ப்ராஃபிட் ஆட் பண்ணும், லாஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிடணும். பாருங்கள், 40,000 மைனஸ் 20,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 30,000 டிவைட் பை எத்தனை வருஷம் இருக்குது, 5 years டிவைட் பை 5. இதெல்லாம் ஆட் பண்ணும். இந்த 20,000 மைனஸ் பண்ணிடுங்க அந்த லாஸை. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 1 lakh டிவைட் பை 5 கிடைக்கும். தட் இஸ் கால்ட் 20,000. இதுதான் நம்மளுடைய நெட் ஏர்னிங்ஸ், நம்மளுடைய வருமானம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh. அப்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏஆர்ஆர், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லைனா அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் டிவைட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் கண்டுபிடிச்சிருக்கோம். 20,000 டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 20,000 டிவைட் பை 1 lakh இன்ட்டு 100. இந்த ஜீரோஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த என்ன கிடைக்குன்னா 20% கிடைக்கும். இந்த 100ல் இருக்கிற 2 ஜீரோவும் இங்கே 1 lakh இருக்கிற 2 ஜீரோ கட் பண்ணுங்கள். கீழே 1000 இருக்கும். அந்த 3 ஜீரோவும் மேலே இருக்க 3 ஜீரோ கட் பண்ணிச்சுன்னா பாக்கி 20% இருக்கும். 20% தான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்றது ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங் டிவைட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு 100. இதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லைனா அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். Question number 25. The rate of return at which the sum of discounted cash inflow is equal to the sum of discounted cash outflow. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது இன்னொரு விதத்தில் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அட் விச், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவும் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவல் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னா என்ன, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ என்பிவி. நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோவுக்கும் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோவுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஏற்கனவே சம் கூட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இன்ஃப்ளோ, எவ்வளோ உள்ளே வருது, மைனஸ் எவ்வளோ வெளியே போயிருக்கு, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போது டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா, டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட், இன்ஃப்ளோ உள்ளே வரக்கூடிய அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அதே டைமில் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ வந்து இன்ஃப்ளோவோட அதிகமாகிடுச்சுன்னா, அவுட்ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே வரதை விட, அது வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இஸ் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுருக்கோம். ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஆகி போயிடும், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஜீரோ ஆயிடும். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஈக்குவல் ஆகி போயிடும். அப்போ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, த சம் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்போ ரெண்டு ஈக்குவல் ஆச்சு, இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நில் ஆயிரும், ஜீரோ ஆயிரும். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நில் ஆயிடுச்சுன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஈக்குவல் ஆகி போயிடும். இங்கே ஆன்சர் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதை கவனிக்கணும். அப்போ ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பல விதத்தில் கேட்கலாம். அப்போ எப்போதும் ஒரு கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டினை பல முறை பார்த்தா மட்டும்தான், திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்கும், கரெக்டான விதத்தில் நிற்கும், கரெக்டான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன நுணுக்கம் மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் நிறைய கேஸ் ஆகி கோர்ட்டில் கேஸ் ஆகி கோர்ட்லேருந்து, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை அமைச்சு
அந்த கொஸ்டின் பேப்பர் 2011 2012 டிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் எவால்வேட் பண்ணாங்க. கொஸ்டின் எவால்வேட் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நம்ம சிம்பிள் கொஸ்டின், அதாவது நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய கொஸ்டின். இதில் எப்படி நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பொறுத்து இந்த ஆன்சர் இருக்கும். 26 கொஸ்டின் பாருங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் கிவன் ஸ்டேட் விச் ப்ராடக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள் அண்டர் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் எந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 53,000. ப்ராஜெக்ட் 2 வந்து 56,800. ப்ராஜெக்ட் 3ல வந்து 58,900. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூன்றது இன்ஃப்ளோவுக்கும் அவுட்ஃப்ளோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இன்ஃப்ளோ வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இன்ஃப்ளோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 53,400. நம்ம செலவு பண்ணது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000. அப்போ 3,400. அப்போ ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ப்ரெசன்ட் வேல்யூவில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ப்ராஜெக்ட் 1க்கு வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். 53,400லேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் 3,400 கிடைக்கும். செகண்ட் ப்ராஜெக்ட் பாருங்கள் 6,800 கிடைக்கும். தேர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு 8,900 கிடைக்கும். இப்போ கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் விச் ப்ராடக்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள். இதில் எந்த ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட் வந்து 3,400. செகண்ட் ப்ராஜெக்டோட ப்ராஃபிட் வந்து 6,800. தேர்ட் ப்ராஜெக்டோடைய ப்ராஃபிட் வந்து 8,900. எது வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஜெனரலாக நம்ம திங்க் பண்ணும்போது என்ன போட்டுருவோன்னா, எது ப்ராஃபிட்டபிள்? ப்ராஜெக்ட் 3 தான் ப்ராஃபிட்டபிள். 8,900 இஸ் த ஆன்சர். பட் இதில் கவனிக்கணும், விச் ஒன் இஸ் ப்ராஃபிட்டபிள், எது லாபகரமானது அப்படின்னு கேட்டால் இது மூணுமே லாபகரம் தானே. ப்ராஜெக்ட் 1லேயும் லாபம் கிடைக்குது, ப்ராஜெக்ட் 2லேயும் லாபம் கிடைக்குது, ப்ராஜெக்ட் 3லேயும் லாபம் கிடைக்குது. மூணுமே ப்ராஃபிட்டபிள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 8,900 அப்படின்னு செலக்ட் பண்ணணுன்னா கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, விச் ஒன் இஸ், விச் ப்ராடக்ட் இஸ் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள், இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கணும். மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னு கேட்டிருக்கணும். மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டால் வந்து ப்ராஜெக்ட் 3 மோஸ்ட் அதிகம் இருக்கிறதுலே அதிகமானது. இல்லைனா ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஒப்பிட்டு பார்க்கும்போது எது ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு கேட்டிருந்தா ப்ராஜெக்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆல் 3 ப்ராஜெக்ட்ஸ். 3 ப்ராஜெக்ட்டுமே ப்ராஃபிட்டபிளான ப்ராஜெக்ட் தான். எல்லாமே எது லாபம் தரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் கொஸ்டின். எது லாபம் தரக்கூடிய ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் லாபம் தருது, செகண்ட் ப்ராஜெக்ட் லாபம் தருது, மூணாவது ப்ராஜெக்ட்டும் லாபம் தருது. பட் நம்மளோட ஹியூமன் இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து சொல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம முழுசாக சொல்லாட்டி கூட நம்ம வந்து அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கும்போது எது அதிக ப்ராஃபிட்ன்ற ஆன்சருக்கு வந்துடுவோம். ஆனால் கொஸ்டின்லாம் இது வரும்போது எழுத்தால் வரும்பொழுது நம்ம அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. கொஸ்டினில் எது கொடுத்துருக்கோ அதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டபிள் எது லாபகரம், எது லாபம் தரக்கூடியதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மூணுமே லாபம் தரக்கூடியது தான். அப்போது ஆல் 3 ப்ராஜெக்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம எப்போ இந்த 8,900 செலக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இருக்கிறதுலே அதிக ப்ராஃபிட் தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் இதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆல் 3 ப்ராஜெக்ட் இஸ் செலக்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறது வந்து, நீங்கள் கொஸ்டினை வந்து தெளிவாக அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வேர்டு அந்த கொஸ்டினுடைய மீனிங்கே சேஞ்ச் பண்ணிடும். நம்ம மேலோட்டமாக படித்து ஆன்சர் பண்ணால் தப்பாயிரும். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய கொஸ்டினுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், சில பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிலே ப்ராப்பராக ஆன்சர் இருக்கும். அதனால் நான் திரும்பி ஆன்சர் பண்ண மாட்டேன். சிலதுக்கு மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் நான் திரும்பியும் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஸ்டினுக்கு 1 தடவையாக பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.